பல தொழில்களை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தர். ஒரு நாள் நள்ளிரவு அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். சகல உயிரினங்களும் கூட தூக்கத்தில் மூழ்கி கிடந்தன. ஊரே அமைதியாக காணப்படுகிறது. ஆனால் செல்வந்தருக்கோ தூக்கம் வரவில்லை. சிறிது தொலைவில் திண்ணையில் ஒருவன் கையை தலைக்கு வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவர், நம்மால் அப்படி தூங்க முடியவில்லையே என எண்ணி ஏங்கினார். காவலாளியை அனுப்பி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பி அழைத்து வரச் சொன்னார். காவலாளி சென்று அவனை எழுப்பினான். இந்த நேரத்துல ஏன் என்னை எழுப்பி தொல்லப்படுத்துற என்று கேட்டான். அருகில் உள்ள மாளிகையின் முதலாளி உன்னை அழைத்து வர சொன்னாரு என்றான் அந்த காவலாளி. ஏன், என் தூக்கம் கெட்டுடும், காலையில வரேன் என்றான் அவன். உன்னை கூட்டிட்டு போலன்னா ஏன் வேலை போயிரும் என்று கெஞ்சி அவனை கூட்டிக் கொண்டு சென்றான் காவலாளி. வந்தவனை பார்த்து, வெறுமன தரையில ஆழ்ந்து தூங்குறியே, அது எப்படி? நானோ பஞ்சனை, பட்டுமெத்த, மின்விசிறி இதெல்லாம் படுத்தும் எனக்கு தூக்கம் வரலையே. அதை தெரிஞ்சுக்கவே உன்னை கூட்டு வர சொன்னேன் என்றார் செல்வந்தர். ஐயா, நீங்க பணக்கார வர்க்கம், மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்ற சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்குறீங்க. தவிர வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே மனநிறைவுங்கிறதே கிடையாது. நாங்களும் உழைப்பாளி வர்க்கம். நாங்க குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உழைக்கிறோம். கிடைக்கிற வருமானத்தை கொண்டு வயிற்று பசியை தீர்த்துக்கிறோம். நாளைய வேலையை நாளைக்கு பார்க்கலான்னு எண்ணி இரவுல அமைதியா தூங்குறோம். போதுன்ற மனநிறைவோட மகிழ்ச்சியோட தூங்கி எழுந்திருக்கிறோம். எதுக்காகவும் கவலைப்படுறதில்ல என்று கூறிவிட்டு உடனே அவன் புறப்பட்டான். செல்வந்தர் அவன் கூறியதை கேட்டு பிரமித்து போனார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறுவர். படித்ததில் பிடித்தது.